வணக்கம், நான் தான் உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர். இன்னைக்கு நம்ம நார்வேல இருக்கோம். இருக்கிற இடம் நார்த் கேப். இது எங்கே இருக்குன்னா உலகத்தோடைய வடகிழக்கு மூலையில் இருக்குது. இதுதான் உலகத்தோட துவங்கும் இடம்னு சொல்கிற இடம். இந்த இடத்துல நாம் பனியாக இருக்கும் போதும் வந்திருக்கோம், பனி இல்லாத போதும் வந்திருக்கோம். நாம் தமிழ்நாட்டிலேருந்து போனதுனால நம்ம இந்த மாதிரி பனியெல்லாம் பார்த்தது கிடையாது. பனியை பார்த்த உடனே நாமளும் குழந்தையாக மாறி அதில் பனியில் விளையாடணும் சார். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி அதே இடத்துல பனி இல்லாத போது நாம் அதே மலையை ஏறணும். அந்த மலை எப்படி இருக்குது, அந்த மலை எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஊர்லலாம் நிறையா மலைங்க இருக்குது. நாம் நம்ம ஊரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட நாம் இப்போ வெளிநாட்டில் நார்வேயில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம், நான் தான் உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நார்வேயில் இருக்கோம். நார்வேயில் நார்த் கேப்பில் இருக்கோம், வடகிழக்கோடைய முனையில் இருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு. இது தாங்க நம்ம வேலை செய்கிற கப்பல். நம்ம வேலை செய்கிற கப்பல் பக்கத்துலேயே இன்னொரு கப்பல் வந்திருக்கு. இந்த கப்பல் சில்வர் சீஸோடு சேர்ந்தது. இந்த ஊரில் பனி காலத்தில் மீன் பிடி திருவிழா நடத்துவாங்க. அதில் பிடிச்ச மீன் இதெல்லாம். இதில் எந்த மீன் யார் பெருசாக பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் தருவாங்க. இது இந்த ஊருடைய ஒரு கலாச்சாரம். நார்வேவோடைய பூர்வக்குடின்னு சொல்ல போனால் இந்த மனிதர்கள் தான். இவங்களுக்கு மூக்கு நீளமாக இருக்கும், குள்ள மனிதர்கள். இவங்களும் வைக்கிங்ஸும் இங்கே வாழ்ந்தவங்க. இவங்க இந்த நாட்டுடைய பூர்வக்குடி மக்கள். நம்ம ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி இந்த மலை தாங்க ஏற போகிறோம். இந்த மலையில் ஏறி நம்ம கப்பலில் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி ஏற போகிறோம். ஆனால் எனக்கு இன்னும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் பேலன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஏறி இறங்கணும். பார்க்கலாம், ஏறி இறங்கிடுவோம். யாரும் ஏறுற வழியில் ஏறினா நமக்கு மணி ஆகிடும். அதனால் நம்ம ஒரு புது ரூட். நம்ம ஊரில் பருவதமலை ஏறி இருக்கோம், பொதிகை மலை ஏறி இருக்கோம், வெள்ளையங்கிரி மலை ஏறி இருக்கோம். இந்த மாதிரி மலை ஏறுறது தான் நம்ம இந்த ஊரில் நார்வேயில் இந்த மாதிரி ஒரு மலை ஏறுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. வாங்க என் கூட சேர்ந்து இங்கே நார்வேவை என்ஜாய் பண்ணுங்க. மலையோட வியூவை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. பள்ளம் மேடு, இந்த மாதிரி கல்லும் புல்லும் தான் விழுந்தா. இந்த இடத்துல சர்க்கமரை விட்டோம் லாஸ்ட் டைம். அப்போ நல்லா பனியாக இருந்தது, ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தா தான் தெரியுது இந்த இடத்துல எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு. நான் உங்களுக்காக அந்த சர்க்கம் விட்டு வீடியோலாம் சேர்த்து போடுறேன். ஆனால் அந்த டைம் நாங்கள் வந்தப்போ இங்கே ரொம்ப பனியெல்லாம் இருந்தது. அதனால் ஒன்றும் தெரியல. இவ்வளோ பள்ளம் இவ்வளோ ஸ்லோப் இருக்குன்னா அப்போ தெரியல. இப்போ பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் மக்கள் ஸ்டெப்ஸில் ஏறிட்டுருக்காங்க. நாம் எவ்வளோ நேரம் தான் இந்த மாதிரி ஒத்தடி பாதையில் போயிட்டுருக்கிறது. அந்த இடத்துல ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக ஏறினா லேட் ஆகும். இந்த ஒத்தடி பாதை அங்கே தான் போய் சேரும். நம்ம அப்படி ஏற வேணாம், டக்குன்னு நம்ம பாதையை திருப்பிடுவோம். இந்த இதில் ஏறுவோம். ஃபுல்லில் கரடு முள்ளாக இருக்கும், கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்து தான் ஏறணும். ஒயர்லாம் இருக்குது. மேக்ஸிமம் ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. பார்ப்போம், இன்றைக்கி இப்படி ஏறுவோம். நடக்கிற இடத்துல தண்ணியாக இருக்குது. பனி இப்போ தான் சமீபத்தில் தான் உருகுச்சு. இருந்தாலும் நடக்கிற இடம் கொதக்க வாங்குது. நல்லா மூச்சும் வாங்குது எனக்கு. என் ஷூ ஆன்டி ஸ்லிப்பரி தான், இருந்தாலும் வழுக்குது. இதுதான் ட்ரெக்கிங் பண்ணுறதுல ஒரு நல்ல அனுபவம். ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாடம். என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல ஏதோ சிலை வச்சுருக்காங்க, நாம் இதை கவனிக்கவே இல்லை. சரி, இறங்கி வரும்போது அந்த சிலையை பார்க்கலாம். இப்போ இந்த பக்கமாக நடந்து சீக்கிரம் ஸ்டெப்ஸை போய் அடைவோம்.
இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. வாங்க எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் பார்க்கலாம். அங்கேயும் குண்டும் குழியுமாக இருக்குது, பள்ளம் வாங்குது. செடியில் நினச்சி காலை வச்சா சறுக்கு சறுக்குன்னு உள்ளே போகுது. ஊரில் இந்த மாதிரி அழகான மலையெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு குணம் வேணுங்க. கடலோட தண்ணி பாருங்கள், இந்த இடத்துல ஒரே மாதிரியே தண்ணியோட நீர்மட்டம் இருக்காது, அடிக்கடி ஏறும் இறங்கும். ஆனால் இந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல ஊர் மக்களையே நாங்கள் அதிகம் பார்த்ததே கிடையாது. எப்பயுமே ஒரு 4-5 பேர் 10 பேர் ஊர் பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஆனால் இங்கெல்லாம் வசிக்க முடியாதுங்க. நார்வேல இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஊர் ஏறுறது நமக்கு புதுசு இல்லை, சும்மா ஜாலியாக ஏறுறதுக்கு தான் வந்திருக்கோம். கப்பல்லே இருந்து நேரத்தை கழிச்சதுனால தெரியல, என் கப்பல் அதோ தெரியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரில் ஸ்டெப்ஸ் அடைஞ்சிடலாம். நமக்கு இன்னும் 40 நிமிஷம் இருக்குது. வாங்க அதுக்குள்ளே ஏறி இறங்கிடலாம். கடைசியில் நம்மளும் ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துக்கே வந்துட்டோம். வாங்க இதுலேருந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போக வேண்டியதான். மலை உச்சிக்கு போய் நம்ம கப்பலை ஃபோட்டோ எடுப்போம். மூணு ரைட்ஸ் வாங்க நடந்து போகலாம். எப்பயுமே மலைகளில் நடக்கும் போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நான் படிக்கட்டு இருந்தீங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து இல்லைங்க. இந்த மலையில் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வரும்போதும் அப்பா ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப தள்ளி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த முறை. அதெல்லாம் இப்படி இருக்குது. அதுவும் இருக்குது பாருங்கள் படிக்கட்டு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த பாதையை பிடிச்சி வந்து நினைக்கிறேன். இந்த டைம் அவ்வளோ தூரம் போயிட்டேன். சீக்கிரம் வாங்க ஏறுவோம். நாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஏறல, இருந்தாலும் நமக்கு நல்ல மூச்சு வாங்குது. இந்த இடத்துல இருந்து லொக்கேஷனை பாருங்கள். எங்கேயா என் கப்பலை காணோம். நம்ம கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். நமக்கு நல்ல மூச்சு வாங்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான். காலை நல்லா நீட்டி, காற்று நல்லா அடிக்குதுங்க. வெயில் இந்த ஊரில் வெயில் கொஞ்சம் என்ன சொல்கிறது 5 டிகிரி தான். அதிசயமாக இருக்குது. நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இந்த இடத்துல இருந்து பாருங்கள் நார்வேயோட அழகு. கூட வந்தவங்க தான் நல்லா சத்துன்னு அடியை போட்டு நல்லா வேகமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்களும் நம்ம கூட வந்தவங்க தான். நாங்கள் தாங்க இன்னைக்கு இந்த ஊரோட மக்கள். நாங்கள் தாங்க 4000 பேர். இந்த பகுதியில் ஒரு கப்பல் கூட எப்பயுமே அழகுதாங்க. ஒவ்வொரு முறையும் இதை பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கு நினைக்கிறேன். எத்தனமாக இன்னைக்கு நல்லா குளிர் அடிக்குதுன்னாங்க. 5 டிகிரி தான். இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது. நம்ம மலையேறதுக்கும் நல்லா ஸ்வெட் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்குது. அங்கே இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஏறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. திருப்பி இங்கேருந்து போய் டியூட்டிக்கு கிளம்பணும். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சில்வர் சீஸோட கப்பல் நிற்கிது. இன்னும் இந்த மலையை ஏறுறதா இருந்தால் ஏறலாம். நமக்கு நேரம் இல்லை. நாம் வந்ததுக்கான ஒரே நோக்கம் மேலே ஏறி இதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்கோம். அதே மாதிரி திருப்பி எடுக்க முயற்சி பண்ணுவோம். பிரம்மாண்டமான கப்பல் எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பாருங்கள். இதுதாங்க வடகிழக்கு மூலையோட எண்டுங்க. 71 டிகிரி நார்த் 12 டிகிரிங்க. கப்பல் 4000 பேசஞ்சர் கெப்பாசிட்டிங்க. 1400 க்ரூ இதில் இருக்கவங்க. மொத்தமாக இன்றைக்கி 5300 பேர் வந்திருக்கோங்க. நாங்கள் தான் இன்றைக்கி சில்வர் சீஸ் கப்பல். இவங்க 2 பேர் தாங்க இன்றைக்கி இங்கே மக்களாகவே இருக்கிறோம். நாம் இப்போ எடுத்த வீடியோ இப்படி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம். இது நம்ம போன வாட்டி வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறோம். நம்ம கப்பல் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம கப்பல் எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க.
இன்றைக்கி நான் ஜாக்கெட் போட்டு வந்தது ரொம்ப தப்பாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப இங்கே கொஞ்சம் வெயில் இருக்குது இன்றைக்கி. நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஏற வேண்டிய தூரம் ஏறியாச்சு. நம்ம கப்பலை ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆக்சுவலி இன்னும் ஏறதா இருந்தால் அந்த டாப்புக்கு போய் அப்படி கீழே இறங்கி அந்த ரோடு வழியாக வரணும். பட் அதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை. இன்னும் ½ அன் ஹவருக்குள்ளே நம்ம கப்பலில் இருக்கணும். வாங்க, எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க வேண்டியதான். நமக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. இன்னொன்று எவ்வளோ வேகமாக சரன்னு மலை இறங்கி வச்சு பாருங்கள். ஏறுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இறங்குறது ஈஸியாக இறங்கிட்டோம். கடைசியாக நம்ம கப்பலுக்கு வந்து நம்ம கப்பலும் கிளம்பியாச்சு சூரியோதயம். ஆனால் சூரியன் இப்போ இருக்கு இல்லையா, ஆனால் இப்போ மணி 2ங்க. ஊரை விட்டு புறப்பட்டாச்சு. நார்த் கேப் மணி நள்ளிரவு 2 மணி. நாங்கள் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இன்றைக்கி 2:40க்கு நாங்கள் ஆர்டிக் போல் சர்க்கிள் இதை வந்து கடக்கிறோங்க. இந்த மாதிரி உலக நாடுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.